பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் அந்த கிருபை தானமாய் தந்தாரே நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இந்த நாளிலும் 126ஆம் சங்கீதத்தின் 6வது வார்த்தையின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இந்த நாளில் ஆமேன் விதையை விதைக்கிறவன் ஆமேன் பாரத்தோடு சுமந்து அது வேதனையோடு அழுது கொண்டு போகிறதாய் காண்கிறோம். பொதுவாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆமீன் நம்முடைய தேவைகள், நம்முடைய பிரச்சனைகளை விண்ணப்பங்களாய் வேண்டுதல்களாய் தெய்வ சந்நிதியில் கொண்டு வரும்போது அது பாரத்தோடு சுமைகள் தாங்கி வேதனை நிமித்தம் பாடுகள் நிமித்தம் வருத்தத்தோடு தான் ஆமீன் கடந்து போகிறோம். ஆனால் ஆமீன் சில நாட்கள் கடந்து சில ஹல்லேலூயா மாதங்கள் கடந்து அந்த விதைத்த அல்லது அந்த ஜெபித்த அந்த ஜெபத்தின் பதிலை தெய்வ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் போது அது அழுகை அல்ல, மாறாக ஜெய கம்பீரத்தோடு ஒரு அறுவடை. ஹல்லேலூயா. அந்த அரிகளை அறுத்து வரும்போது அறுவடை முடிந்து வரும்போது அது சுமந்து போகிறதை விட பல மடங்கு வெயிட் உள்ளதும் ஹல்லேலூயா அதிகமானதுமாய் இருக்கும். அதிக சுமையாய்த்தான் இருக்கும். கொண்டு போகிறதை விட விதையை சுமந்து போகிற அந்த சுமையை விட அதிக பழு உள்ளதாயிருக்கும். ஆனாலும் விதையை சுமந்து வேதனையோடு துக்கத்தோடு தேவ சந்நிதியில் விதைக்க வரும்போது, ஜெபம் வேண்டுதல் விண்ணப்பங்கள் வரும்போது அது கண்ணீரோடு விதைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அரிகளை அறுத்துட்டு திரும்பும் போது அதிக சுமையானாலும் அதிக பழுவானாலும் அது ஜெயத்தோடு கம்பீரத்தோடு மாறாக சந்தோஷத்தோடும் ஹல்லேலூயா திரும்பி வருகிறார்கள். இந்த நாளில கூட தேவ பிள்ளைகள் இதை நாம் அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு உபமையா இந்த வார்த்தை சொல்லப்பட்டாலும் தெய்வ பிள்ளைகள் தெய்வ சந்நிதியில் இறக்கி வைக்கிற, கண்ணீர் விடுகிற, ஜெபிக்கிற எல்லா விஷயங்கள் மேல் ஒரு கம்பீர அறுவடை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போட அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த கால வேளையில் கூட ஆண்டவர் அந்த அறுவடையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கம்பீரமான ஒரு நடையோடு கூட அந்த அறுவடையை சுமந்து வருகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறப்போகிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற அந்த துக்கம் மாறி போகும். இன்றைக்கு இருக்கிற அந்த துக்கத்தை அறுவடை நாட்களில் வரும்போது இந்த துக்கம் லேசானதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்ணீரோடு செபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறிவிடுவோம். பாரத்தை எல்லாம் தெய்வ பாதத்தில் இறக்கி வைக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் மாறிவிடுவோம். அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்காக செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுல நம்முடைய சந்நிதியில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். மாறாத்தவரே, இந்த நாளிலும் பல சுமைகளோடு பாரங்களோடு ஆண்டவரே செய்வதறியாதபடி கலக்கத்தோடும் ஆண்டவரே கண்ணீரோடு விண்ணப்பத்தோடு நம்முடைய சந்நிதியில் இறக்கி வைக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் குறித்த நாட்களில் அதற்குரிய பிரதிபலன் ஆண்டவரே அந்த பாரத்தை விட மிகப்பெரிய சுமையாய் கூட காணப்படலாம். அது கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு அதன் பலனை அறுவடை செய்து கொண்டு வருகிற தெய்வ பிள்ளைகளாய் கர்த்தர் ஒரு நாள் இவர்களுடைய துக்கத்தை மாற்றப் போகிறீர். இவருடைய சுமைக்கு பதில் கம்பீரத்தோடு அறுவடையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன் என்பதை உணர்ந்த நன்றியோடு துக்கத்தை மறந்தவர்களாய் தேவனிடத்தில் பாரத்தை இறக்கி வைத்த தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய துக்கங்களை எல்லாம் இறக்கி வைப்போம். பெரிய ஒரு அறுவடையை காண்போம். God bless you. Praise the Lord.